அதுக்கு முதல்ல வேறு ஏதாவது காரணம் இருக்கா, இவர் உடற்பருமன் இருக்காரா, இல்லை சுகர் இருக்கா? இப்படி என்ன முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சிங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் பெயின் கில்லர்னால தொடர்ந்து சாப்பிட முடியல, பெயின் கில்லர் அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லைன்னா பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். முதியோர் நல மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் பங்கு பெறும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் என்ன கொஷின்ஸ் பார்த்தோம்னா, சேலியூர்லேருந்து பாலகிருஷ்ணன் 70 இயர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் காரணமாக 2 முழங்கால்களும் மூட்டு லேசான வலி இருக்குது. 20 நிமிடங்களுக்கு மேல் தொடர்ச்சியாக வாக்கிங் போனால் மூட்டுகளில் அதிக வலி ஏற்படுகிறது. எக்மோரில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் இதற்கு நிவாரணமாக பிளாஸ்மா சிகிச்சை அளிப்பதாக அடிக்கடி விளம்பரம் வருகிறது. அது நம்பகமான சிகிச்சை தானா, பலன் கிடைக்குமா என்று அறிய விரும்புகிறேன். எப்பவுமே இந்த விளம்பரம் பண்ணுற சிகிச்சைகளும் எடுத்துக்க நல்லதல்ல. முதல்ல என்ன நோயின்னு பார்ப்போம். இவருக்கு 70 இயர்ஸில் 2 மூட்டையும் வலிங்கிறாரு. முட்டு தேமானமாக தான் இருக்கும். அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சு போயிடலாம். அதுக்கு முதல்ல வேறு ஏதாவது காரணம் இருக்கா, இவர் உடற்பருமன் இருக்காரா, இல்லை சுகர் இருக்கா, அதெல்லாம் முதல்ல பார்த்துக்கணும். சுகர் இருக்குது இல்லை உடற்பருமன் இருந்தால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். முதல்ல எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு நம்பகமான டாக்டர் போய் பார்க்கணும். முக்கியமாக எலும்பு டாக்டர், ஆர்த்தோ டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்ட்டு மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ்ன்னு என்ன பண்ணுவார்னா, மைல்டாக பெயின் கில்லர், ஒரு ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ் பண்ணி போடலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது பெயின் கில்லர் போட்டால் அவன் வயிற்று கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது, பெயின் கில்லர்னால தொடர்ந்து சாப்பிட முடியல, பெயின் கில்லர் அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லைன்னா அப்போ வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம். இன்ஜெக்ஷன் வந்து காலுக்குள்ளேயே போடுறது, முட்டுக்குள்ளேயே போடுறது இன்ஜெக்ஷன். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. பிளேட்லெட்ஸ் இருக்குது, பிளாஸ்மா இருக்குது, ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது. இப்படி என்ன முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சிங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு க்யூர் ஆகாது, கம்ப்ளீட்டாக குணமடையாது. உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு டெம்பர் ரிலீஃப் இருக்கும். மறுபடியும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மறுபடியும் இன்னொரு இன்ஜெக்ஷன் போடணும். அப்படி போட்டாலும் மொத்தமாக 2 இன்ஜெக்ஷன் மேலே போட்டுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் சரியான விட்டுறலாம். இல்லை எதுவுமே கேட்கலன்னா அல்டிமேட்லி நீங்கள் வந்து அநேகமாக அறுவை சிகிச்சை தான் போக வேண்டியிருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுற டாக்டர் தயவுசெய்து போகாதீங்க. நேராக ஒரு ஆர்த்தோ டாக்டர் போங்க. அவர் சொல்கிற மாதிரி அட்வைஸ் கேளுங்க. நல்ல வலி காமிப்பார். கண்டிப்பாக வலி கண்டிப்பாக குறையும். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.